தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், விரைவிலே வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம். எங்க ஆட்சி 40 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆட்சி முடிய போகுது. 6 மாசத்துலயும் தேர்தல் வரலாம், 3 மாசத்துலயும் தேர்தல் வரலாம். எந்த கொம்பனாலும் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு வீழ்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. கொம்பன் இல்ல, சாதாரண சிறுவன். 2.5 வருஷம் கட்சி அடிச்சு தூக்கிடுச்சு 2 பெரிய கட்சிகளையும். எந்த கட்சியும் தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. வெளியே ஒன்னா அப்படி உருட்டிட்டு இருக்கலாம், நோ பார்ட்டி. ஏன்னா உள்ளதும் போயிடும். இப்போ அபிஷியலா முஸ்லீம் லீக், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் அவங்க எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் தான் சொல்லுவாங்க. அவங்க இப்ப சொல்ல மாட்டாங்க. ஆனா விசிகா கண்டிப்பா அந்த கூட்டணியில போகும். ஜூலை 2ன்னு தான் நினைக்கிறேன். அப்ப எப்படி இந்த ஆட்சி கவிழும்? அப்போ கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, கலைஞர் கருணாநிதின்னு சொல்லணுமா? ஆமாம், இவரே அப்படிதான் சொல்லுங்க, முதல்வரே அப்படிதான் சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொல்லாங்க, நான் ஏன் சொல்லலாம்? கலைஞர்ன்றது அவங்க அப்பா வச்ச பேரா? இல்லை கருணாநிதி தானே அவர் பேர். ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ஒரு 20 கோடி தரேன், உங்களுக்கு திமுகவில் சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல பார்த்தீங்களா விஜய்? நேற்று வந்தவங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் 30 வருஷமா பயணிச்சிங்க. இந்த வேலையை தான் ஏவா வேலு டீம் செஞ்சிட்டு இருந்திருக்கு. அதனால தான் அதுக்கு பயம் காட்டுறதுக்கு தான் அதுக்கு ஒரு சின்ன ரெய்டு விட்டுருக்காங்க. சபரீசன் தம்பி ஏமாத்திட்டார் 4 கோடின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று வருது. எல்லார் மேலேயும் கேஸ் வரும். இப்போதான் எல்லாருக்கும் தைரியம் வந்திருக்கு. வெளியே வராங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும். நிறைய பேர் அரசியல் பழி வாங்குதல்னு சொல்லக்கூடாது, தப்பிச்சு கூடாது. அதை தான் சொல்றாங்க, பழி வாங்குறாரு விஜய். பழி வாங்கினா என்ன? அரசியல் கட்சிகள் அவியலா பண்ணுவாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியலில் பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவங்களோட திராவிட கட்சிகளுக்கு, அந்த திமுக கட்சியினர், நீங்கள் எப்போ வேணால் ரெடியாக இருக்கணும், எப்போ வேணால் தேர்தல் வரும், ஸோ எல்லோரும் தயாராக இருங்க, இந்த ஆட்சி முடிய போது எப்போ வேணால் முடியலாம்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறதுன்னா, அவங்களுடைய ஆசைன்னு சொல்கிறதா, திமுகவின் பேராசைன்னு சொல்கிறதா? எங்கள் ஆட்சி 40 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆட்சி முடிய போகுது. 6 மாதத்துலேயும் தேர்தல் வரலாம், 3 மாதத்துலேயும் தேர்தல் வரலாம். அப்புறம் இன்னும் 2-3 சொன்னார், அதை விட்டீங்க நீங்கள். எந்த கொம்பனாலும் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு வீழ்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. கொம்பன் இல்லை, சாதாரண சிறுவன். 2.5 வருஷம் கட்சி அடிச்சு தூக்கிடுச்சு 2 பெரிய கட்சிகளையும். இதெல்லாம் மக்கள் சிரிக்கிற மாதிரி தாங்க அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாதுன்னா இப்போ வீழ்ந்து கிடக்குது. இப்போ என்ன சொல்கிறது? அப்போ அவருக்கு என்ன நிதானம், என்ன நடக்குது, அரசியல் என்னன்னே தெரியாமல் உளறிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. ஏன் இப்படி பேசுகிறாரு அவர்? நீங்கள் சொன்னீங்க, ஓகே, அவங்க கட்சியில் சேர்றவங்க, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக சீக்கிரம் தேர்தல் வந்துடும், எல்லாம் ரெடியாக இருங்க, எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வரும். அப்படி ஏதாவது தேர்தல் வருதுன்னு சொன்னால் 2029 இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல்னு மோடி அரசு அதை தீர்மானம் நிறைவேற்றியாச்சுன்னா அப்போ திருப்பி சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்றத்தை வரலாம். அதுக்கு முன்னால் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, எந்த கட்சியும் தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. வெளியே ஒன்றா அப்படி உருட்டிகிட்டு இருக்கலாம், நோ பார்ட்டி. ஏன்னா உள்ளதும் போயிடும். இப்போ ஏதாவது அவங்க தேர்தல் வந்துடும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றாங்களே, இதெல்லாம் உள் மனசில் தேர்தல் வந்துடக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா தேர்தல் திரும்ப வந்ததுன்னா மேசிவ் மெஜாரிட்டியில் திருப்பி டிவிக்கே ஜெயிக்க போகுது. இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. 1977 எம்ஜிஆர் 33% ஓட்டை தான் வாங்கி 130 சீட்டு தான் ஜெயித்தார். அஃப்கோர்ஸ் அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சது. அவர் 2 கூட்டணி, ஃபார்வர்ட் பிளாக்கு, சிபிஐ, இன்னும் சில கட்சிகளை, சிபிஎம்னு நினைக்கிறேன், சிபிஐ இல்லை, சிபிஎம், ஃபார்வர்ட் பிளாக், அப்புறம் இன்னொரு ஏதோ கட்சி வச்சு கூட்டணி வச்சு தான் ஜெயித்தார். அவர் ஜெயிச்சு ஒரு 2-3 வருஷம் தாங்க ஆட்சி பண்ணியிருப்பார். இதே மாதிரி அமக்களம் பண்ணிகிட்டு இருந்தார் கருணாநிதி. அவரால் தாங்க முடியல.
அவருக்கு தோதா இந்திரா காந்தி காங்கிரஸ் வந்து இவரோட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சேர்ந்தாங்க. 1977 முதல்வர் ஆகிறார் எம்ஜிஆர். 80 ஜனவரியில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்த ரெண்டும் ஸ்ட்ராங் காம்பினேஷன் இல்லையா? ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே ஸ்ட்ராங் காம்பினேஷன். அதனால் அடித்து தூக்கிட்டாங்க. முதல்வராக எம்ஜிஆர் இருக்கார், ஆட்சியில் அதிமுக இருக்குது. ஆனால் 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க, கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசியும். மற்ற 37 தொகுதிகள் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் அணி ஜெயிச்சிச்சு. அப்போ இந்திரா காந்தி பிரதமர் ஆகிட்டாங்க. 77 எமர்ஜென்சிக்காக மக்கள் அவரை தண்டித்தாங்க. கூட்டணி ஆட்சி வந்தது, கதம்ப ஆட்சி. அவனுங்க அடிச்சுக்கிட்டு திரும்பவும் எலெக்ஷன் வந்து 3 வருஷத்துலேயே வந்தது. இப்போ மக்கள் வந்து அமோக ஆதரவில் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வடக்கில் ஒரு 6-7 மாநிலங்களில் பாஜகன்ற ஜனதா கட்சி ஆட்சி நடக்குது. இப்போ இதெல்லாம் கலைச்சிட்டு திருப்பி நம்ம இப்போ நல்ல சான்ஸ், நமக்கு மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குதுன்றதால உடனே அவங்க பார்லிமெண்ட் தேர்தல் சூட்டோட சூடாக 2-3 மாதத்துலேயே அந்த இதெல்லாம் கலைக்கிற முயற்சியில் இருந்தாங்க. அப்போ கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, கலைஞர் கருணாநிதின்னு சொல்லணுமா? ஆமாம், இவரே அப்படிதான் சொல்லுங்க, முதல்வரே அப்படிதான் சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொல்லலாங்க, நான் ஏன் சொல்லலாம்? கலைஞர்ன்றது அவங்க அப்பா வச்ச பேரா? இல்லை, கருணாநிதி தானே அவர் பேர். ஸோ கருணாநிதி என்ன பண்ணார்னா, இந்திரா காந்தி கிட்டே போய், இந்திரா காந்தின்னு சொன்னால் கோச்சிக்க மாட்டாங்க யாரும், ராகுல் காந்தின்னு சொன்னால் எதுவும், இவங்களுக்கெல்லாம் பட்ட பேர் வேணும். கலைஞர், நாவலர், யாரா வச்சிக்கினான்னு அவனே வச்சுக்கினான். புரியுதா? ஸோ இவர் என்ன பண்ணார், இந்திரா காந்தி கிட்ட இது போல் இந்த 6-7-8 மாநிலத்தை கலைக்கிறீங்களா, தமிழ்நாடையும் சேர்த்துருங்க. அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க முதல்ல. ஏன் தமிழ்நாடை சேர்க்கணும்? இல்லைங்க, அப்போ தான் நாங்கள் வர முடியும், எம்ஜிஆர் இப்போ வந்து இருக்கார்ல, அவர் தோத்துட்டார்ல, மக்கள் ஆதரவு அவருக்கு போயிடுச்சுன்னாரு. எந்த கலைஞர் வாழ்நாள் பூரா அந்த 356 அரசியல் சாசன சட்டப்பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு மாநில அரசுகளை கவிழ்ப்பது ஜனநாயக படுகொலை, அரசியல் சட்டத்துக்கு முரணானதுன்னு வாய்ப்பேச்சு பேசிகிட்டு இருந்தாரோ, அந்த கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட சொல்லி தமிழ்நாட்டையும் சேர்த்துங்க அந்த லிஸ்ட்லன்னு, வேறு வழி இல்லை, அவங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டு தான் 9 மாநிலங்கள் கவிழ்க்கப்பட்டன, ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அப்போ புதுசாக தேர்தல் வந்தது சில மாதங்கள்லேயே. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் வேறு ஒன்றும் பண்ணல, நேராக இப்படி தான் போய் சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்னை கலைச்சாங்க அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான். 77 ஜெயிச்சார் இல்லையா, அதை விட அதிக சீட்டு வந்துடுச்சு. இவர் கருணாநிதி பாவம், இது போஸ்டர் கிஸ்டர்லாம் அடித்து பார்சல் பண்ணிட்டார். ஆட்சி மனுநீதி சோழன் மறுபடியும் ஆட்சின்லாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் எரிச்சாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி தான் நடக்கும். இப்போ விஜய்கிட்டையும் இவங்க எதாவது வாலாட்டி கவுத்தாங்கன்னா முன்னை விட அதிகமான சீட்டில் தான் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆவார். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மத்திய அரசு வந்து இட்ஸ் நாட் டெட்லி அகெயின்ஸ்டு விஜய். ஏன்னா விஜயும் வந்து இணக்கமான போக்கை தான் கடைப்பிடிக்கிறாரு. நோ கான்ஃபரன்டேஷன், தேவையில்லாமல் மோதல் போக்கு இல்லை. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போன்ற அந்த ஃபார்முலாவை கச்சிதமாக விஜய் பயன்படுத்துகிறாரு. அதனால் இன்றைக்கி பாருங்கள், ஈவன் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் வந்தாங்களா, அவங்கக்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டாரு சட்டசபையில், உங்கள் அப்பாவை காணோன்னலாம், சரியில்லைன்னு, அரசியல் பண்ணலாமா? சட்டசபையில் அரசியல் பண்ணாமல் வேறு எங்கெங்கே போய் பண்ணுவாங்கன்ட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ பாஜக இஸ் நாட் நவ். இப்போ விஜயை வந்து பழி வாங்கணும், அவரை வந்து தொந்தரவு கொடுக்கணும், அவருக்கு சிக்கல் உண்டாக்கணும்னு நினைக்கல. அப்போ எப்படி இவங்க எப்படி கலையும்? ஒன்றா இவங்க இப்போ ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிர்மல்குமார் நேற்று கூட பேசியிருக்காரு, திமுக அதிமுக அப்புறம் வந்து வேறு சில நபர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து சேர்ந்து ஆட்சி அமைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்கின்ற மாதிரி இப்போ ஒவ்வொன்றா போயிட்டுருக்கு. ஒரிஜினலாக அவங்க 47, இவங்க 59 இருந்தாலே 118 இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? அப்போ இந்த 117-18 இல்லாத சூழலில்
இங்கே இப்போ 6 பேர் போயிடுச்சு, 6 விக்கெட் அவுட்டு. ம் இப்போ 47 41 ஆயிடுச்சு. ஏற்கனவே 10 15 ஷார்ட்டேஜாக இருக்கும்போது இவங்க 2 பேர் சேர்ந்தாலும் இப்போ இன்னும் குறைஞ்சி போச்சு. இப்போ 15 16 வந்து ஷார்ட்டேஜ். அதை யார் கொடுப்பாங்க? ஸோ தெர் இஸ் நோ சென்ஸ் இன் த ஸ்பீச்சஸ் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின். ஆனால் இபிஎஸ் அதை பேசுறது இல்லை, கவனிச்சிங்களா? ஆமாம், அவர் அமைதியாக தான் இருக்காரு. அமைதியாக இல்லை, அவருக்கு தெரியுது இப்போ இது முடியாது இந்த காரியம். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. ஸ்டாலினுக்கு என்னென்னா கட்சி வந்து கலகலத்து போயிருக்கு, உட்கட்சி மோதல் தீவிரமாகுது. அப்போ அவங்களெல்லாம் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு, நம்பிக்கை விட்டுறதுக்கு ஃபால்ஸாக சொல்கிறாரு, இந்த ஆட்சி கவுந்துரும், இந்த வண்டி ஓடாது. என்ன ஸ்ட்ராங்காக ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டு தகவல் என்னென்னா, இவ்வளோ நாளாக வந்து தாவேகா ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் திமுக அணியில தான் இல்லை, தொடர்றோன்ற மாதிரியும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அநேகமாக அவர்கள் இப்போது 2ஆம் தேதி நடக்க போகுது இல்லையா தாவேகா தோழமை, அதுக்கு ஏதோ பேர்லாம் வைக்க போகிறாங்களாமா கூட்டணிக்கு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு இவர் வச்சிருந்தார் இல்லையா, செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ். அது மாதிரி ஏதாவது வெற்றி கூட்டணி, இவங்களுக்கு எல்லாம் வெற்றி வரணும். சேனல் ஆரம்பித்தாலும் வெற்றி, பயணம் ஆரம்பித்தாலும் வெற்றி பயணம். அது மாதிரி ஏதாவது வெற்றி வச்சு ஒரு கூட்டணி ஏதோ பண்ண போகிறாங்க. அநேகமாக அப்போ அஃபிஷியலாக வந்து முஸ்லீம் லீக், காங்கிரஸ், அப்புறம் வந்து சிபிஐ சிபிஎம் அவங்க எலெக்ஷனில் பார்த்துக்கலான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க இப்போ சொல்ல மாட்டாங்க. ஆனால் விசிகா வந்து கண்டிப்பாக அந்த கூட்டணியில் போகும், ஜூலை 2ன்னு தான் நினைக்கிறேன். அப்போ எப்படி இந்த ஆட்சி கவிழும்? நல்ல முறையில் ஜனநாயக முறையில் இது கவிழுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு முயற்சி நடந்ததா நிர்மல்குமார் சொன்னார். அதாவது வந்து ஆட்களை வந்து 20 கோடி வரையில் கொடுத்து தாவேக ஆட்களை ரிசைன் பண்ண சொல்கிறது. ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னா, இந்த இது இருக்கு இல்லையா கட்சி தாவல் தடை சட்டம், அது இப்போ ரொம்ப சிக்கலாக போயிடுச்சு. முன்னால் வந்து 1/3 வெளியே வந்தாலே அதை பிளவுன்னு கருதுவாங்க. இப்போ இல்லை, 2/3 வெளியே வரணும். இப்போ 2/3ன்னா தாவேக்கால இன்றைக்கி 107 இருக்காங்க. அப்போ 60 பேர் வெளியே வந்தால் தான் அது பிளவு. அப்புறம் அந்த இதோடு சேர்ந்துக்கின்னு இவங்க ஏதாவது பண்ண முடியும். அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ஒரு 20 கோடி தரேன், உங்களுக்கு திமுகவில் சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல பார்த்தீங்களா விஜய், நேற்று வந்தவங்களுக்கு கொடுத்துட்டார், நீங்கள் 30 வருஷமாக பயணிச்சிங்க. இந்த வேலையை தான் ஏவா வேலு டீம் செஞ்சிட்டு இருந்திருக்கு. அதனால தான் அதுக்கு பயம் காட்டுறதுக்கு தான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெய்டு விட்டுருக்காங்க. இப்போ ரெய்டில் கிடைச்ச ஆவணங்களெல்லாம் பார்த்தா அதிகாரிகளே அலறாங்களாம். கரூரில் ஒரு ஆஃபீஸ் பேங்க் மாதிரி வேலை செஞ்சுருக்கான். 10 கவுண்டர் போட்டு பணம் அங்கே அப்படியே சும்மா கோடிக்கணக்கில் லோன் கொடுக்குறாங்களாம் வட்டிக்கு. அது இல்லாமல் மிஷினுங்க போட்டு தான் பணம் எண்ணுறாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ பேர் கூட சொன்னாங்க, சுரேஷ்ன்றவர், அவர் தான் ஏவா வேலுவுடைய எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கும் கிங் பின்னா. அநேகமாக அவரை தூக்குனாலும் தூக்குவாங்க, இல்லை அவர் தூக்கில் தொங்குனாலும் தொங்குவார் சில நேரத்தில். இந்த சாதிக் பாட்சாலாம் தொங்கினாங்களே. ஸோ அதாவது வந்துங்க, தாவேக்காவை ஜனநாயக அடிப்படையில் இன்றைக்கி வந்து தோக்கடிக்கிறதுக்கு யாருக்கும் வலு இல்லை. எந்த கட்சி 4 பேர் சேர்ந்தாலும் 118 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இது கவிழ்ந்துரும், இந்த வண்டி ஓடாது, எப்போ வேணாலும் தேர்தல் வரோன்றது இது வந்து ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு ரெஸ்பான்சிபிள் அரசியல்வாதியின் பேச்சா தெரியல. அதனால் இது வந்து யானை பேரம் நடக்குதா, கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல 100% திமுக. அவங்க என்னங்க சொல்றது, நான் தான் சொன்னேன், உள்ளதும் போயிடும். எம்ஜிஆர் ஆட்சியில நடந்ததை கூட சொன்னேன் 80ல் என்ன நடந்ததுன்ட்டு. அதனால வந்துங்க, எந்த கட்சியும் எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு பாருங்க. எவன் வேணாலும் போ, எத்தனை பேர் வேணாலும் போ, கட்சி பொதுச்செயலர் பதவி மட்டும் நான் வச்சுக்கின்னு லெட்டர் பேட் கட்சி நடத்தினுப்பேன்னு சொல்லி அவர் உறுதியாக இருக்கார். அவர் மறந்தும் கூட ஆட்சியை பற்றிலாம் பேசுறது இல்லை. ஆனால் திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்குது. ஏன்னா திமுகலேருந்தே 10 பேர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிர்மல்குமார் பேசியிருக்கார். பார்த்தீங்களா நீங்கள்? அந்த கட்சியிலேருந்தே நிறைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுவாங்க பொழுது, கருத்து வேறுபாடு முரண்பாடால் அப்படின்னு. அரசியலில் வந்துங்க
பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வரும் தான் நான் நம்புறேன். ஆனால் ஆட்சி மாற்றம் வராது. மற்ற மாற்றங்கள்லாம் வரும். ஆட்சி மாற்றம் என்பது வரவே வராது. சபரீசன் பார்த்தோம்னா ஆதவர்ஜுனாவுக்கும் மின்சாரத்துறை அமைச்சருக்கும் சம்மன் அமைச்சிருக்காரு. என் பேரை எதுக்கு தேவையில்லாமல் இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜுனா சொல்லியிருப்பாரு 32 டிபார்ட்மெண்ட்னா 16 பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கு சம்மன் அமைச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்மனை? எனக்கு ஏதாவது அனுப்புறதுக்கு வழி பண்ணாதப்பா நீ. அது சம்மன் அமைச்சிருக்காரு. அவங்க சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் விளக்கம் சொல்லுவாங்க ஏன் அவர் பேரை பயன்படுத்தணும்னு. அவ்வளோதான், அது நடக்கும். ஆனால் சபரீசன் வந்து தனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆட்சியிலுடைய ஒரு பவர் சென்டராக இருந்தவர் அதானியே வந்து இவரை தான் வந்து சந்திச்சுட்டு போனார் சித்தரஞ்சன் சாலையில் அதானி பவர் அக்ரிமெண்ட்காக. அதனால் என்ன என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னா சபரீசனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நகரல, எந்த கான்ட்ராக்டும் எந்த திட்டமும். புரியுதுங்களா? அதனால் எனக்கு வந்து அதில் சம்மந்தம் மேலே நான் வந்து ஜஸ்ட் மாப்பிள்ளை தான்னா. ஏன் நீங்கள் மாப்பிள்ளை வந்து திமுக கேண்டிடேட்டுக்கு வேலை செஞ்சீங்க, திமுக கட்சியிலேயே தலையிடுறீங்க. அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு இந்த அமைச்சர்கள் பண்ணியிருக்கிறத ஏன் அப்போ பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் ஆட்சி அமைஞ்ச முதல் வருஷமே. அவர் சொன்னதால் தானே அவரை வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றிட்டாங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஃபைனான்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. அவர் என்ன சொன்னார், உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் அவங்க தாத்தா சம்பாதிக்காத பணத்தை சேர்த்துட்டாங்க. ஆளுக்கு 30,000 கோடி. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்த 1.5 வருஷத்துலேயே உங்களை பற்றி சொன்னார். அவர் மேலே கேஸ் போட வேண்டியது தானே, அவர் மேலே டெஃபமேஷன் ஃபைல் பண்ண வேண்டியது தானே. ஏன் பண்ணல? ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அதனால் அவர் வந்து நிரபராதி இல்லை, அவர் மேலே யோக்கியம் இல்லை. அவர் மேலே ஆக்ஷன் வரும். அவங்க தம்பி மேலே இப்போ ஏதோ ஒன்று வந்துருக்கு, தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கேஸு. சபரீசன் தம்பி ஏமாத்திட்டார் 4 கோடின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று வருது. எல்லார் மேலேயும் கேஸ் வரும். இப்போதான் எல்லாருக்கும் தைரியம் வந்திருக்கு. அது வந்து ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கலாம், அல்லது பணம் கொடுத்து ஏமாந்தவனாக இருக்கலாம் வேலைக்கு. இப்படி எல்லாருக்கும் இப்போ தான் தைரியம் வந்திருக்குது. வெளியே வராங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும். நிறைய பேர் அரசியல் பழி வாங்குதல்னு சொல்லக்கூடாது, தப்பிச்சுக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க, பழி வாங்குறாரு விஜய். சரி, பழி வாங்கினா என்ன? அரசியல் கட்சிகள் அவியலாக பண்ணுவாங்க. ஓகே சார், அரசியல் தானே பண்ணுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணலான்னு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இன்னும் பல பேர் சொல்கிறாங்க திமுக ஃபேமிலி மேலே விஜய் வந்து அட்டாக் பண்ண மாட்டார். முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, அன்பில் மகேஷ், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அட்டாக் பண்ண மாட்டாருன்னு அவர் என்ன உங்ககிட்ட சொன்னாரா? இல்லைலாம் பேசக்கூடாது. இல்லை சார், கருத்து அதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்ன இதுவாது? ஏன் அவங்க இப்போ சபரீசன் என்ன செகண்ட் ஃபேமிலியா? இல்லை சார், முன்னாள் அமைச்சர்களோடு நிறுத்திருப்பாரு. அவங்க வரைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. தப்பு பணம் உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணுங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா, செகண்ட் ஃபேமிலியா, தேர்ட் ஃபேமிலியெல்லாம் கிடையாது. மக்கள் பணத்தை கொள்ளை அடித்தவன், முறைகேடு நிர்வாகத்தில் பண்ணவன், அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அது யார் என்ன அதெல்லாம் இம்மெட்டீரியல். அதுதான் நினைக்கிறேன்.